Hi friends, welcome to my channel. ரொம்ப நாளுக்கு அப்புறமா தான் நான் வீடியோ பண்ணுறேன். இது வந்து டெய்லி சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அடைக்குது. நான் வந்து லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரட்டோனில் வந்து பொடி லோஷன் பற்றின ஒரு ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு எல்லாருமே எனக்கு அதனுடைய ஃபேஸ் க்ரீம் பற்றி போடுங்க, எனக்கு ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஓகே அப்படின்னு நான் அதை ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நான் நோன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அவ்வளோ வந்து கெமிக்கல் இருக்கி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பர்சனலாக எனக்கு வந்து இது செட்டே ஆகலைன்னு தான் சொல்லணும். இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஃபேஸ் எல்லாம் ரெட் மாதிரி மாறி அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 2 மந்த் கிட்ட ஆகிருச்சுன்னு சொல்லணும். நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு சொன்னால் இதில் வந்து நிறைய எனக்கு நான் யூஸ் பண்ணி பர்சனலாக நான் சொல்கிறேன், இதில் வந்து எந்த வித ஒயிட் ஆகுது எனக்கு அப்படி ஆகுதா அப்படின்னு தெரியல. என்னுடைய ஃபேஸ் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஆயிலி ஸ்கின் என்னுடைய ஃபேஸ். ஸோ அது வந்து நான் யூஸ் பண்ணதில் வந்து எனக்கு செட் ஆகலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் இதில் வந்து இப்போ நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நாங்கள் கோரி ஃப்ரெஷ் அண்ட் ஒயிட் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஓகே ஒரு ஃபேஸுக்கு ஒரு எப்படி ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்று தெரியாது, ஒயிட் ஆகுது அந்த மாதிரி தான் இருக்கும். இதை யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் எல்லாம் சும்மா எப்படி எரியிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வருது. 2 நாளைக்கு ஒருக்கா யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வந்து நல்லா இருக்குது. பட்டு டெய்லி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஃபேஸில் வந்து ரெட் மார்க் வருது, அதுக்கப்புறமா ஃபேஸ் வந்து எரிய தொடங்குது, இந்த தோலெல்லாம் ரொம்ப சாஃப்டாகின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால வந்து நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி ரிவ்யூ போட முடியாத அளவுக்கு தான் இந்த க்ரீம் எனக்கு இருந்துச்சு. பட் பொடி லோஷன் வந்து நல்லாவே ஒயிட் ஆகுது. பொடி லோஷனில் எனக்கு எந்த வித சைட் எஃபெக்ட் அப்படி எதுவுமே வரல, எரிகிற மாதிரி ரெட் மார்க் அது அப்படி எதுவுமே வந்து பொடி லோஷனில் வரல. பொடி லோஷன் நான் வந்து சம்டைம் நல்லாவே கால் பிளக் ஆகிட்டு கை பிளக் ஆகிட்டு அப்படின்னா நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறேன். மற்றபடி வந்து பொடி லோஷன் வந்து எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரலைன்னு தான் சொல்லணும். ஃபேஸ் க்ரீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே ஃபேஸை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நான் நினைக்கிற மாதிரி நிறையா வந்து இதில் வந்து சைட் எஃபெக்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ யார் சரி யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாப் பண்ண சொல்லி தான் நான் சொல்லுவேன். என்ன சொன்னால் இதில் வந்து இதை வந்து எடுத்து நிறைய பேர் வந்து காலுக்கு கைக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கு அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. பட் நான் யூஸ் பண்ணி இன்னும் பார்க்கல ஃபுல்லாகவே. தனியாக இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இதில் இன்னுமே க்ரீம் இருக்குது, நான் ஒரு க்ரீம் எல்லாம் காட்டுறேன் பாருங்கள். ஸோ உள்ளுக்கு க்ரீம் வந்து இவ்வளோ இருக்குது. இதில் என்ன இவ்வளோ நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், சைட்லலாம் இன்னும் இருக்குது. க்ரீம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது, எப்படி ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது. ரொம்ப திக்காக இல்லை, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது பார்க்குறதுக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும். ஃபேஸுக்கு அவ்வளோ ஹெவியாக இல்லை, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணலாமா சிஸ்டர், நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு செட் ஆகாததுக்கு நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாக்கள் ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். என்ன சொன்னால் இது பெருசு எடுக்காதீங்க. என்ன சொன்னால் பெருசு எடுத்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் வேஸ்ட் ஆகுறதுனால சொல்கிறேன். பெருசு எடுத்து ட்ரை பண்ணாதீங்க, சின்னதை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நான் எல்லாருமே நல்லா இருக்கி ஒயிட் ஆகுதுன்னு சொன்ன இதனால தான் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அக்கா ப்ளீஸ் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ரிவ்யூ சொல்லுங்கள், அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிறத யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இதை வந்து பர்சனலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதை விட வேறு ஏதாச்சும் ஒரு க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம், எப்படின்னா கோரி, ஃப்ரெஷ் அண்ட் ஒயிட், கோல்டன் பேல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நல்லான்னு சொல்லுவேன். சொன்னால் இதில் வந்து ஃபேஸ் ரொம்ப டேமேஜ் ஆகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபேஸுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் ஒயிட்டாக இருந்தீங்களா, இதை மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சான்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் என்னையை பற்றி பர்சனலாக கேட்குறீங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஓகே, அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோஸ் வரைக்கும் பாய்.